பங்குனி உத்திரம் என்றதும் தெய்வங்களின் திருமணம் என்று மட்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களும் தங்கள் திருக்கல்யாணத்திற்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டுமே தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? பல நூற்றாண்டுகளாக இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த மாபெரும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வரலாற்றுச் சுவடுகளையும் புராணங்களையும் நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு ஆச்சரியமான உண்மை நமக்கு தெரிய வரும். சிவபெருமான் பார்வதி அன்னையார், ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார், முருகப்பெருமான் தெய்வானை அம்மையார், ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் நாச்சியார் என அத்தனை தெய்வப் பெருமக்களின் திருமணமும் இதே பங்குனி உத்திர நன்னாளில்தான் நடந்திருக்கிறது. இது வெறும் தற்செயல் நிகழ்வல்ல, இது பிரபஞ்சத்தின் ஒரு மிக துல்லியமான கணக்கீடு. பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தோடு முழுமையாக இணையும் இந்த நாளில்தான் பூமியின் ஈர்ப்பு விசையும் பிரபஞ்சத்தின் காந்த விசையும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இந்த நேரத்தில் நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்கிறது. அதனால்தான் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு செயலையும் சுபகாரியங்களையும் செய்ய நம் முன்னோர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள். இது மட்டுமல்ல, தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி அவதரித்ததும் அர்ஜுனன் அவதரித்ததும் இதே பங்குனி உத்திர நன்னாளில்தான். இன்னொரு மாபெரும் ரகசியமும் இதில் அடங்கியிருக்கிறது. சிவபெருமானின் தவத்தை கலைத்ததால் மன்மதன் சாம்பலாக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ரதி தேவியின் கண்ணீருக்கு இறங்கி சிவபெருமான் மன்மதனுக்கு மீண்டும் உயில் கொடுத்ததும் இதே பங்குனி உத்திரத்தில்தான். அழிந்த ஒரு விஷயம் மீண்டும் உயிர் பெறும் நாள் இது. எனவே இந்த நாளில் நாம் உண்மையான பக்தியோடு இறைவனை வழிபட்டால் நம் வாழ்வில் நாம் இழந்த செல்வம், உறவு, மகிழ்ச்சி என அத்தனையும் மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்பது ஆழமான உண்மையாகும். கோவில்களில் நடைபெறும் இந்த தெய்வத் திருமணங்களை நாம் வெறும் கண்களால் பார்க்காமல் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் சக்தி பரிமாற்றமாக பார்க்க வேண்டும். இந்த நாளில் விரதமிருந்து இறைவனை தரிசிப்பவர்களின் வாழ்வில் அடுத்த ஓராண்டு முழுவதும் வெற்றிகள் மட்டுமே வந்து சேரும் என்பது பிரபஞ்சத்தின் எழுதப்படாத விதி. சரி, தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது இருக்கட்டும். ஆனால் இதே பங்குனி மாதத்தில்தான் பல மர்மங்கள் நிறைந்த சித்தர்கள் ஒட்டுமொத்தமாக ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அது ஏன்? அந்த ரகசியத்தை அடுத்த வீடியோவில் நாம் ஆராய்வோம். அதுவரை இணைந்திருங்கள்.